மூடி ஜெபம் செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆண்டவரே, ஆராதனை வேளையிலே எங்கள் மனதில் இறங்கி வந்து உம்முடைய சுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பாத்திரர், துதிக்கு பாத்திரர், நீங்க கனத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரர் நீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு வாழ்த்தி வணங்கி போற்றுகிறோம். எங்களுடைய ஆராதனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்ட தெய்வம், இப்பொழுதும் உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படிக்கு அவளோடு தாகத்தோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும் அடியார் நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய வார்த்தையை சொல்லுகிற என்னையும் அப்பிரயோஜனமான பாத்திரம் என்று கருதி உங்களுடைய சிலுவைக்கு பின்பதாய் என்னை மறைக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்து உங்களுடைய சபைக்கும் எனக்கும் எது தேவையோ அதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். அதன் பின்பதாக ஒரு வீடியோ கிளிப் போடுவார்கள், அதை தொடர்ந்து செய்தி பகிர்ந்து கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து 3 வரை. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவது இல்லை. பவுல் இந்த காரியத்தை எழுதும் பொழுது கடைசி நாட்களிலே அதாவது பயங்கரமான காரியங்கள் நடக்கும். அந்த சூழ்நிலையில் திடீரென்று ஒரு சமாதானத்தை உலகம் காணப்போகிறது. அப்படி காணப்போகிற அந்த சூழ்நிலை யார் எப்படி கொண்டு வர போறார்கள் என்று சுருக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம். இதன் மத்தியில் சபையாகிய நமக்கு என்ன கடமை இருக்கிறது என்பதையும் சுருக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக அந்த வீடியோ கிளிப்பை பார்த்த பின்பதாக செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். 1 கோடிக்கு மேல கிறிஸ்தவர்கள் இப்பொழுது இன்னைக்கு எடுத்தீங்கன்னா 1 கோடி பேர் மேல இயேசு நாமத்திற்காக பாடுகளை அனுபவித்து வருகிறத ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறது. நார்த் கொரியா நமக்கு தெரிந்த விஷயம். இது எப்படி, ஏதாவது உலகத்திலே கிறிஸ்தவர்களுக்கு மோசமான கண்ட்ரியில நார்த் கொரியாவும் சைனாவும் என்று சொல்வார்கள். அது இப்பொழுது மாறவில்லை, நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் நைஜீரியாவில், ஈரானில், இந்தோனேஷியாவில், ஈரானில், ஈராக்லேயே நமக்கு இப்போ கேள்விப்பட்டோம். கூட்டி போய் கூட்டமாக கொண்டுட்டு இருக்காங்க. அது இன்னும் எவ்வளவுன்னே தெரியல, அது கணக்கெடுக்கவும் முடியல. அது எவ்வளோ பேர் இறக்குறாங்கிறது நமக்கு தெரியல. அது மாதிரி சிரியாவுக்காக ஜெர்மனிக்காக அங்கேயும் 80,000 கிறிஸ்தவர்கள் மெயின் கிளென்ஸ்ட் அப்படின்னா அவங்க வீட்டை விட்டே அவங்கள அழிச்சிட்டாங்க, முடிஞ்சுது அப்படின்னு. யூரோப்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது வெளிப்படையாக தெரியவில்லைனாலும், ஐரோப்பாவில் வெளிப்படையாக தெரியலைனாலும் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது கண்ணுக்கு தெரியாத காரியங்களில் இந்த லா கொண்டு வர்றதுனால கிறிஸ்தவர்களுக்கு அநேக துன்புறுத்தல்கள் இன்றும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அதே மாதிரி ஃபைனான்சியல் கிரைசிஸ் நம்ம தெரிஞ்சது. இந்த கடைசி காலங்கள் வர வர பேங்க் கிரைசிஸ், அது மாதிரி ஐஸ்லாண்டிக் ஃபைனான்சியல் கிரைசிஸ், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்ம அடிக்கடி செய்தித்தாள்களிலும் அது மாதிரி டிவியிலும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த காரியங்களை இதை போட்டிருக்கோம். ஏன் இதற்கு இவற்றை சபையிலே கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களிலே இப்படியாக கொள்ளை நோய்கள், மரணத்துக்கு எதுவான நோய்கள் வரும், யுத்தங்கள் வரும், இயற்கை அனர்த்தங்கள் வரும். அது மாத்திரமல்ல, துன்புறுத்தப்படுகிறவர்களுடைய தொகையும் கூடும் என்றால் வேதத்திலே வெளிப்பட்ட விசேஷத்தில் 6வது அதிகாரத்திலே 5வது முத்திரைகள் விதிக்கப்படும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது துன்புறுத்தப்பட்டு மறிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை நிறைவேற வேண்டும் என்று சொல்லி. ஆகவே இப்படியாக வேதத்திலே சொல்லப்பட்டபடியே ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இவைகள் எதற்காக நடக்கிறது என்று சொன்னால், இந்த கிருபையின் காலத்திலே ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளாதபடி இப்பொழுது அந்த 2 தீமோத்தேயு புஸ்தகத்திலே நான் வாசிக்கிற ஒரு சில காரியங்களை கவனித்து கேளுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களிலே உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள், இதனாலே தேவனுடைய கோபம் வருகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும்
நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் பகைக்கிறவர்கள் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகமோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதரிக்கிறவர் ஆயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று சொல்லி வேதத்திலே பவுல் எச்சரித்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களை பார்க்கும் பொழுது உலகம் முழுவதிலும் பார்க்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட நபரோ ஒரு குடும்பமோ அல்லது சமுதாயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அதாவது சமாதானம் என்றதற்கு ஒரு பேச்சே இல்லாதபடி, சமாதானம் என்றால் அது எங்கே வாங்கலாம் என்று கேட்கிற அளவுக்கு, விலை பேசுகிற அளவுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இப்படியாக சமாதானம் இல்லாத இந்த சூழ்நிலையிலே நாம் நம்முடைய தேவனுக்கு என்ன செய்யலாம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதாவது இப்பொழுது இப்படியாக இயற்கையிலே மாற்றங்கள் வந்துவிட்டன, யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. சொல்லப்பட்டது போல எண்ணிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு பெர்சிக்யூஷன், அதாவது துன்புறுத்தல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்படி நடக்கும் பொழுது அதாவது இதை செய்வது யார், எதற்காக இதை நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது கடவுளுடைய அனுமதி இல்லாமல் இந்த பூமியிலே எதுவுமே நடப்பது இல்லை. அதாவது இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். காரணம், அவர் எப்படியாவது ஒன்று பேதுரு பார்க்கும் பொழுது அங்கே பேதுரு சொல்லுகிறார், கடைசி நாட்கள் எப்பொழுது வரும் என்று அங்கே கேட்ட போது 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நேடிய பொறுமையாக இருக்கிறார். இன்று பார்க்கும் பொழுது சபையும் அங்கே ஆயத்தமாக இல்லை, உலகமும் ஆயத்தமாக இல்லை. எப்படியாவது மக்கள் மனம் திரும்ப வேண்டும், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த காரியங்களை அனுமதிக்கிறார். ஆனால் நாங்கள் முதல் வாசித்த அந்த பகுதியிலே தெசலோனிக்கேயிலே வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று சொல்லும் பொழுது இப்பொழுது பார்க்கும் பொழுது அதாவது பூமியின் எந்த பாகத்திலும் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் திடீரென்று ஒரு சமாதானத்தை ஒருவர் கொண்டு வர போகிறார். அதுதான் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான். ஆகவே அந்த அந்தி கிறிஸ்து வரும் பொழுது இப்பொழுது இருக்கிற இந்த சொசைட்டி, அதாவது யூரோப்பியன் யூனியன் 1950ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டு 1957ஆம் ஆண்டு அதை யூனியன் ஆக்கி, அந்த யூனியன் ஆக்கும் பொழுது அவர்கள் 10 அதிகாரிகள் சேர்ந்து கையொப்பமிட்டு அந்த யூரோப்பியன் யூனியன் ஆரம்பிக்கப்பட்டது. 1969ஆம் ஆண்டு அப்படியாக பெல்ஜியத்திலே அது கட்டப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இப்படியாக அந்த 10 ராஜாக்களோடு அந்த அரசாங்கம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையிலே, சமாதானம் இல்லாத சூழ்நிலையிலே அரசாங்கங்கள் எல்லாரும், ஈவன் யூரோப்பியன் யூனியன் கூட சொல்லுகிறது 1969ஆம் ஆண்டு அதை ஆரம்பிக்கும் பொழுது யாராவது இந்த உலகத்தில் இருக்கிற பொருளாதார சிக்கலுக்கும் சமாதானத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்வோம். ஈவன் அன்டிகிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதாவது அந்தி கிறிஸ்துவாக இருந்தாலும் நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம். இன்றைக்கு அப்படியாக சமாதானம் இல்லாதபடி இருக்கிறபடினால் அவன் என்ன செய்ய போறான், திடீரென்று ஒரு சமாதானத்தை உலகத்தில் கொண்டு வர போகிறான். வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உலகம் இன்றைக்கு சமாதானத்துக்காக அது அங்கலாய்க்கிறது. வெளிப்படுத்துற விசேஷம் 6:17 பார்க்கும் பொழுது அவருடைய கோபாக்கினியின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும்? இன்னும் அந்த கோபாக்கினை நாள் வரவில்லை, அந்த நாள் வருகிறது, யார் அதில் நிலை நிற்க கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய கோபாக்கினை என்று ஒன்று வருகிறது. அது முத்திரைகள் உடைக்கப்படும் பொழுது, எக்காலங்கள் ஊதப்படும் பொழுது, கோபகலசங்கள்
ஊற்றப்படும் பொழுது பூமிக்கு வரப்போகிறதா இருக்கிறது. அப்படியான ஒரு நாள் வருகிறது, அதிலே நிலை நிற்க ஒருவராலும் முடியாது. ஆனால் ஒன்று, ரட்சிக்கப்பட்ட சபையாகிய நாங்கள் மத்தியாகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பின்பதாகத்தான் அந்த கோபாக்கினை வரப்போகிறது. இருப்பினும் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை அதாவது நம்முடைய கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பை நாம் சரியானபடி கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. நாம் வாழுகிற இந்த தேசத்தை அதாவது முதலாவது எலிசபெத் வந்த பொழுது இந்த தேசம் கிரேட் பிரிட்டன் என்ற பெயரை எடுப்பதற்கு காரணம் என்ன என்று சொன்ன போது வேதத்தை உயர்த்தவர்கள் சொன்னார்கள், இந்த வேதம் தான் இதற்கு காரணம் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த வேதத்தை வைத்துவிட்டு அதாவது கோர்ட்ல கூட அவர்கள் சத்தியப்பிரமாணம் எடுக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் தான் விருப்பமான ஒரு புஸ்தகத்திலே சத்தியப்பிரமாணம் எடுக்கலாம் என்று சொல்லி இந்த தேசம் வந்துவிட்டது. அது மாத்திரமல்ல, இந்த தேசம் இன்றைக்கு பொருளாதார சிக்கலை நோக்கி போகிறது. அது மாத்திரமல்ல, இந்த தேசத்தின் தலைவர் சொல்லுகிறார், இங்கே அதாவது தீவிரவாதிகள் ஊடுருவி இருக்கிறார்கள், எந்த நேரத்திலும் எந்த ஆபத்தும் நேரிடலாம் என்று நம்முடைய தலைவரே சொல்லிவிட்டார். ஆகவே ஈராக்கில் மாத்திரம்தான் துன்புறுத்தல் அல்லது பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இப்படியான நார்த் கொரியாவில் தான் துன்புறுத்தல், நாம் நன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் ஏமாந்து விடக்கூடாது. விழிப்போடு கூட நாங்கள் தெருக்களிலே துண்டு கொடுக்கும் பொழுது ஒரு நாள் கொடுத்தால் யாரும் காண முடியாது, சந்தோஷமாய் கொடுத்து விடலாம். ஆனால் அடுத்த முறை போகும்போது நமக்கு எதிராக இன்னொரு கூட்டம் மேசை போட்டு துண்டு கொடுக்கிறார்கள். எங்களை போலவே தான் அவர்களும் பேசுகிறார்கள். ஆனால் வஞ்சிக்கப்படத்தக்கதாக பேசி இன்றைக்கு இங்க இருக்கிற வெள்ளையர்களும் கூட அவர்களோடு கூட சேர்ந்து போகக்கூடிய அளவுக்கு அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் நானும் நீங்களும் தூக்கி கொண்டு இருந்தால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த உலகம், இந்த மக்கள் எல்லாரும் அப்படியாக அந்த வஞ்சனை சாத்தானுடைய அதாவது அந்த வஞ்சனை மலைக்குள்ளே விழுந்து போவார்கள். ஆகவே இவர் இந்த நிலையில் இருந்து காப்பாற்றுகிற பொறுப்பை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 10:37 39 யாராவது எடுத்தால் வாசிங்கள். எபிரேயர் 10:37 39. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவர் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குறவர்களா இராமல் ஆத்மா ஈடற விசுவாசிக்குள்ளா இருப்போம். முதலாவதாக நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதாவது கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நான் 27 வருஷத்துக்கு முதல் ரட்சிக்கப்பட்டேன், ஆகவே அப்படி ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு விட்டால் போதும், இனி நான் விருப்பமானபடி நடந்து விடலாம் அப்படி என்று சொல்லி தங்களை வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். தங்களை ஏமாற்றுவர்களாக, நான் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் போதும், பின்பு இஷ்டமானபடி நான் நடந்து கொள்ளலாம், போய் சொல்லலாம், திருடலாம், எதுவும் செய்யலாம், குடிக்கலாம், வெறிக்கலாம், இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தவறான ஒரு கொள்கை. நாம் அனுதினமும் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள் உருவாக வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டமாக, சித்தமாக இருக்குது. அவருடைய சித்தத்தின்படி அனுதினமும் தேவனோடு கூட உள்ள அதாவது உறவை நாம் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆதாமும் ஏவாளும் அவர்கள் தேவனுடைய உறவை இழந்து போறதுக்கு பெரிய பாவம் ஒன்றும் செய்யவில்லை. அவர் சொன்ன சட்டத்தை விட்டு சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து கனியை புசித்தார்கள். ஆப்பிள், அதாவது போன் ஆப்பிள், அதாவது லேப்டாப் எல்லாம் வருகிறது. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். எச்சில் படுத்தப்பட்ட உலகம் என்பதை அது வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது. நாம் வாழுகிற உலகம் சாத்தானால் தீட்டுப்படுத்தப்பட்ட உலகமாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த தீட்டுப்படுத்தப்பட்ட உலகத்திலே நானும் நீங்களும் தான் வெளிச்சத்தை, பரிசுத்தத்தை, உண்மையை, சத்தியத்தை, நீதியை நம்முடைய லைஃப் ஸ்டைல் ஊடாக, நம்முடைய வாழ்க்கையினூடாக வெளிப்படுத்த முடியும். வேலை ஸ்தலங்களிலே, குடும்பத்திலே, தெருவிலே, போகிற இடங்களிலே, பாடசாலை, காலேஜஸ், எங்கெங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ நம்முடைய வாழ்க்கையை பார்த்துத்தான் மற்றவர்கள் ரட்சிக்கப்பட போறார்கள். சுயநலமாக நான் வாழ்ந்தால் போதும், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் வாழ்ந்தால் போதும் என்று இராதபடி நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதாவது தேவனால் பிறப்பதே அதாவது உலகத்தை ஜெயிக்கிறதாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவால் பிறந்திருக்கிறோம், விசுவாசம் நமக்குள் இருக்கிறது. இந்த விசுவாசத்துக்காக நாம் பாடு அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாங்கள் சொசைட்டிக்காக கம்ப்ரமைஸ் பண்ணி, அதாவது அவர்களை போல இருக்கும்போது அவர்களோடு கொஞ்சம் எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்திலே ஆவியானவர் சொல்றதை நான் சொல்ல போகிறேன். ஆனபடியா என்னை தவறா நினைக்காதீங்க, பைபிள் எடுத்து பாருங்க, அப்படி இருக்கிறது. அதனால ஆவியானவர் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். அதாவது நாங்கள் என்ன செய்கிறோம், மற்றவர்களை போல, உலகத்தவர்களை போல
சில வேளையிலே அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு உரிய, அவர்கள் நடக்கிறது போல, அவர்கள் பேசுவது போல, அவர்கள் செய்வது போல செய்வதற்கு முயற்சிக்கிறோம். இது தேவனுக்கு பிரியமா என்று நாம் திருமண வாழ்க்கை தேடும் பொழுது தேவனுக்கு பிரியமா என்று பார்க்க வேண்டும். ஒரு வேலை கிடைக்கும் பொழுதும் கூட இந்த வேலைக்கு நான் அமர்வது கர்த்தருக்கு சித்தமா என்று சொல்லி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதாவது ஒரு சாப்பாட்டினால் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தங்களுடைய விசுவாசத்தை எதனால் காட்டினார்கள்? யாராவது சொல்லுவீர்களா? சாப்பாட்டினால் தான் காட்டினார்கள். சாப்பாடு கூட உண்மையாக ரட்சிக்கப்பட்ட நாங்கள் அதாவது அவிசுவாசிகளுடைய விக்கிரக ஆராதனை டெம்பிளுக்குள்ளே போகக்கூடாது. எனக்கு ரொம்ப வேதனையான காரியம், அவிசுவாசிகளை போல சத்தியம் பண்ணுகிறார்கள். அதாவது மற்றவர்களுடைய தெய்வங்களுடைய பேர் சொல்லி வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதாவது ஆண்டவர் சொல்லுகிறது, நான் சொல்லுகிறேன், நம்மை கரெக்ட் பண்ணி கொள்ளுகிறது நல்லதாக இருக்குது. எப்பவும் பெற்ற ரட்சிப்பு போதும். இன்றைக்கு நான் பேசுகிறேன், நான் பாடுகிறேன், நான் எல்லாம் செய்கிறேன், போதிக்கிறேன், ஆகவே அது போதும் என்று இருந்துட்டு அவர்களை போல அந்நிய தெய்வங்களுடைய பேரை சொல்லிக் கொண்டு இருக்கிறோமா? அந்நிய பேர்களுடைய ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தேவர்களுடைய பேரை கூட உச்சரிக்க கூடாது, உச்சரிக்க மாட்டேன் என்று சொல்லி. ஆகவே ரொம்ப வேதனையான காரியம். கரெக்ட் பண்ண போனால் எங்களை ஏசிவிடுவார்கள். இங்கே வருவதற்கு முன்பதாக கூட ரொம்ப வேதனையான காரியம். திடீரென்று ஒரு பொம்புட்டது போல எனக்கு இருந்தது. தேவையற்ற ஒரு துக்கத்தை என்னுடைய மனதிலே சாத்தான் போட பார்த்தான். ஆனாலும் அந்த இடத்தில் இருந்து அழுது ஜபித்தேன், ஆண்டவரை எனக்கு பலப்படுத்தும் என்று சொல்லி. ஆகவே தேவனுக்கு என்று நீங்கள் நீக்க முயற்சிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாக அவன் அம்பு இது கொண்டுதான் இருப்பான். அது வேறு எங்கும் இருந்து இல்லை, நம்முடைய ஜனத்துக்குள் இருந்துதான் அந்த அம்புகள் வரும். நம்மை கொத்தி பிக்கிறது யாரும் இல்லை, நம்முடைய ஜனங்கள் தான் நம்மை பிடிப்பார்கள். அப்பொழுது உங்களுடைய அன்பை காட்டுங்கள், உங்களுடைய ஆதரவை, உங்களுடைய சமாதானத்தை. ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு காயம் என்னை குத்தின, ஒரு அம்பு என்னை குத்தினது. அப்பொழுது தேவனிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே நான் வெளியிலே போக போறேன், ஒரு சில வாரங்கள், ஒரு சில நாட்களில் வெளியிலே போக போறேன், ரொம்ப பிஸியாகவும் இருக்கிறேன், ஆனால் குறிப்பிட்ட அந்த வீட்டுக்கு நான் போக வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை தாரும் என்று ஜெபித்தேன். அப்படி நம்முடைய பிள்ளைகள் தான், நான் மன்னித்து விட்டேன், நான் அவர்களை நேசிக்கிறேன் என்பதை காட்டும். திடீரென்று 2 சகோதரிகள் சொன்னார்கள், குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு போமா என்று சொல்லி 2-3 நாட்களுக்கு முன்பதாக. அப்பொழுது நான் உடனே சொன்னேன், போவோம், ஜெபித்து விட்டு வருவோம் என்று. அவை கர்த்தர் பாருங்கள் ஒவ்வொரு வாகதிலும் எப்படி தருகிறார் அப்படி என்று சொல்லி. நான் ஒன்றும் தப்பு பண்ணவில்லை, என்னை கொத்தினார்கள், ஆனால் என்னுடைய நேசத்தை நான் காட்ட வேண்டும், என்னுடைய அன்பை காட்ட வேண்டும், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் என்று கேட்ட போது நமக்கு கர்த்தர் செய்கிறார். அவன் விசுவாசத்துக்காக பாடி அனுபவிக்க வேண்டும். இது பிரத்தியானவனை, அது நான் கிறிஸ்டியன்ஸால வருவதை விட நமக்கு நம்முடைய ஜனங்களாலே வருகிற உபத்திரவம் அதிகமாக இருக்கும். ஆகவே விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயமாக இருக்கிறபடினால் அந்த திடீரென சமாதானத்தை கொண்டு வருகிற அந்த சத்துருடைய அந்த சூழ்ச்சிக்குள்ளே நாம் விழுந்து விடாதபடி நம்முடைய விசுவாசத்துக்காக நாம் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவதாக நாம் விசுவாசத்துக்காக போராட வேண்டும். அடுத்ததாக உலக சிநேகம் வேண்டாம். 1 யோவான் 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பாருங்கள், உலகத்தில் உண்டானவைகளும் அன்பு கூறாதீர்கள். நாம் என்ன செய்கிறோம்? உலகத்தில் நமக்கு ஒரு வீடு இருக்குது, நமக்கு ஒரு எல்லாமே இருக்கிறது, ஒரு மனைவி இருக்குது, ஒரு கணவன் இருக்குது, பிள்ளை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் மற்றவர்களை போல வர வேண்டும். உலக ஆசைகள் இவற்றை விட்டு நாம் வெளியே வர வேண்டியது அவசியமாக. அன்பு கூறக்கூடாது. நமக்கு ஒரு வீடு, வாசல், மனைவி, கணவன், பிள்ளைகள் இருக்குது, அவசியம். ஆனால் அதையே விட அதிலே ஆசை வைக்கிறது தான். நான் சொல்லுவேன், சாப்பாட்டுக்காக நான் இல்லை, எனக்காக தான் சாப்பாடு. என்ன ருசியா சமைக்க மாட்டேன் என்று சொல்லியே நான் தப்பிக்கொண்டு வருகிறேன் 35 வருடமாக. ஆகவே சாப்பாட்டுக்காக நான் இல்லை, எனக்காக தான் சாப்பாடு. ஆகவே நான் சமைக்கிறதை சாப்பிடுறேன் அப்படி என்று சொல்லுவேன். உண்மையாக எதற்குமே நான் அடிமைப்பட்டு போகக்கூடாது. பணத்தை பார்த்து ஆசைப்பட்டு பணத்துக்கு அடிமைப்பட்டு போகக்கூடாது. ஈவன் ஊழியம் கர்த்தர் நடத்துகிற பாதை, கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பு, அந்த அழைப்பிலே தான் என்னுடைய ஊழியம் போக வேண்டுமே தவிர மற்றவனோடு ட்ரக்க பார்த்து பெனிகின பார்த்து நானும் கோட்டை உதற போகிறேன் என்று உதறினால் அந்த கஷ்டப்பட்டு நீங்க எல்லாம் தூங்குவீங்க. ஆகவே அப்படி செய்யாதபடிக்கு எனக்கு அழைத்த அழைப்பை பார்த்து நாம் ஓட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு வேடிக்கையான வசனம் பிரசங்கி 3 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறாரா. நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே படைக்கைக்கு இன்னத்துக்கு தான் உலகத்தை உள்ளத்துக்குள்ள வச்சீங்க,
இல்லையா, அது வெளியில இருந்தா கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிடலாம், ஓவர்டேக் பண்ணிடலாம். ஆனா இப்ப எங்களுக்குள்ளேயே வச்சுட்டீங்களே எப்படி என்று சொல்லி, அப்பொழுதுதான் கர்த்தர் சொன்னாரு, ஒரு மனுஷனுக்கு உலகத்திலே வாழ்க்கை இருக்கிறது, ஆகவே அவனுக்கு உலகத்தில் வேண்டிய விருப்பு வெறுப்புகள் இருக்கத்தான் செய்யும். உணர்வு ரீதியாக, பொருளியல் ரீதியாக, குடும்ப ரீதியாக எல்லா ஆசைகள் விருப்பங்கள். ஆனால் அதில் ஆசை வைத்து விடக்கூடாது. அதை பிடித்து அது என்னை பிடிக்கிற அளவுக்கு அதுக்கு அடிமைப்பட்டு போய்விடக்கூடாது. அதுக்கு அடிமைப்பட்டு போய்விட்டால் அது நம்மை மேற்கொள்ளுகிறதாக இருக்கிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. யாத்ராகமம் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று. நாம் உலக சிநேகம் என்று சொன்னால் என்ன? கர்த்தர் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வருவதற்கு அல்லது கர்த்தர் என்னோடு பேசுவதற்கு நாம் கீழ்ப்படிய இருக்கும்படிக்கு உலகத்தில் ஏதாவது என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணும் என்று சொன்னால், தடை பண்ணும் என்று சொன்னால் அதை விட்டு வெளியே வருகிறது நல்லது. அது இந்த மனுஷனாக இருக்கலாம், மனுஷியாக இருக்கலாம். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? ஆபிரகாம், உன்னுடைய நேசகுமாரனும் உன்னுடைய சிரேஷ்ட புத்திரனும் உன்னுடைய மகனை கொண்டு வந்து இப்படியாக அந்த மோரியா மலையிலே பலியிடு அப்படி என்று சொன்னார். ஏன்னா கர்த்தருக்கு கொஞ்சம் கேள்வி வந்ததோ அப்படின்னு அவருக்கு கேள்வி வேற இல்ல, நமக்கு ஒரு பாடம் கற்பிக்க. அவருக்கு தெரியும், ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் வார்த்தை உண்டாகிறதுக்கு முன்பதாக அவர் அறிந்திருக்கிறார். அங்கே அவருக்கு தெரியும் ஆபிரகாம் நன்றா தான் இருக்கிறார் என்று. ஆனால் நமக்கு ஒரு லெசன் வேணும் அல்லவா? நாங்க எல்லாரும் ஏதாவது ஒரு உதாரணம் இல்லாட்டா நாங்க இஷ்டத்துக்கு விழுந்துரும் கர்த்தருக்கு தெரியும். ஆகவே ஒரு நீதிமான பிடித்து என்ன செய்கிறாரு? உன்னுடைய பிள்ளையை கொண்டு வா, 25 வருஷம் கழித்து உனக்கு நான் கொடுத்த பிள்ளை கொண்டு வா. அப்பொழுது ஆபிரகாம் தங்கச்சி ஜாய் சொன்னது போல, அதாவது அழைக்கும் பொழுது கூட தன்னுடைய வீடு 3 கலாச்சாரத்தை விட்டு வந்தார். உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய தேசத்தையும். அழைப்பு வரும்பொழுது தன்னுடைய முதலாவது வீடு, நம்முடைய சொந்தக்காரர், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரிகள் இந்த ரட்சிப்பு இடங்களா வருவார்கள் என்று சொன்னால் இயேசுவுக்காக விட்டுவிட ஆயத்தம். ஆபிரகாம் விட்டார், நீதிமான் என்று எண்ணப்பட்டார். தேசத்து கலாச்சாரம் இதுதான் பெரிய நம்ம தமிழரை பிடிச்சு வைத்திருக்கிற பயங்கர ஒரு ஆயுதம், அந்த தேச கலாச்சாரம். அடுத்தது உன்னுடைய இனத்தை விட்டு தமிழ் கலாச்சாரம். ஆகவே நம்முடைய தமிழ் கலாச்சாரம், நான் இதையெல்லாம் செய்யறது நம்முடைய தமிழ் இது பைபிள் கலாச்சாரம் இருக்கிறதா, வேதத்தில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக. தமிழ் கலாச்சாரம் உங்களுக்கு தெரியுமா எப்படி உருவானது? பலவிதமான ரோமர்களுடைய கலாச்சாரம், ஒல்லாந்தர்களுடைய கலாச்சாரம், அசிரியருடைய கலாச்சாரம், இது எல்லாம் சேர்ந்து சிந்துவெளி நாகரிகமாக வந்து இணைக்கப்பட்ட பலவித கலாச்சாரங்கள்லாம் தமிழ் கலாச்சாரமாக இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே தமிழ் கலாச்சாரத்துக்காக நாம் வாழாதபடி கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு வாழ ஆயத்தமா? கிறிஸ்தவ கலாச்சாரம் என்றால் என்ன என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். கல்மத்திய 5வது அதிகாரம் 19 வாசிக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். திரும்ப நான் ஆரம்பிக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் எங்களுடைய இருதயத்தை தொட்டு நாங்கள் பார்ப்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதல் ஆனவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதிலே 19 அதாவது மாம்சத்தின் சுவைகள் இருக்கின்றன. 19 சுவையிலும் ஏதாவது ஒரு சுவை கூட நமக்குள் இருக்குன்னு சொன்ன சொல்லுற என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே ஆவியின் கனியை குறித்து அப்படியே தொடர்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினால் பிடித்திருப்போம், ஆனால்
ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமல், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமல், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். பாருங்கள், என்ன இங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியின் கனி, அதாவது 9 சுவைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குள்ளே அவை எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆனால் மாம்சத்தின் கிரியையும் 19 சுவைகள் சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே இப்படியான மாம்ச கிரியைகள் இருக்கின்றன. விக்கிரக ஆராதனை என்று சொல்லும்போது நாங்கள் எல்லாரும் கையெழுத்தி கம்பீரமா தலை நிமித்து சொல்லுவோம், நான் விக்கிரக ஆராதனை செய்கிறது இல்லை, 22 வருஷத்துக்கு முதல் விட்டுட்டேன், அதுக்கு பிறகு செய்கிறது இல்லை. ஆனால் பணம் ஆசை என்ற விக்கிரக ஆராதனை, குடும்ப பெருமை என்ற விக்கிரக ஆராதனை எங்கே சொல்லப்பட்டிருக்குது? கிறிஸ்து இயேசுனுடையவன் தன் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். எங்களுக்கு அந்த சுயமாக இருக்கிற எல்லாவற்றையும் நாம் சிலுவையில் அறைந்திருக்கிறோமா? அல்லது என்னுடைய இஷ்டப்படியே நான் வாழ்ந்து எங்கேயாவது போய் சிக்கொண்டுட்டு, அவர் அப்படி செய்தார், இவர் இப்படி செய்தார், அவ அப்படி சொன்னா, இவ இப்படி சொன்னா, நானும் போய் விழுந்துட்டேன். முந்த நாள் நானும் விழுந்துட்டேன். எங்க ரீல்ல இருந்து இறங்கும் போது இந்த கண்ணாடி புதுசா கொடுத்தாங்க. அது ஆனப்படியாக அதுலயே பிரச்சனை இருக்கிறது. சும்மா பார்த்தா எல்லாம் ஸ்ரேங்கேஸ் இருக்கிறது போல இருந்தது. அப்ப என்ன, ரயில்ல இருந்து இறங்கும் போது சென்ட்ரல் லைன்ல கொஞ்சம் கேப் கூட இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இப்படி பார்த்த ஒண்ணு பெரிய கேப் போல தெரிஞ்சது. அப்ப காலை தூக்கி கொஞ்சம் வச்ச உடனே டங்கட்டு விழுந்துட்டேன். விழுந்தோட இந்த பக்கத்துல காயம். அடுத்த நாள் ஒரு வெட்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்காக கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னு பார்த்தேன். இந்த பக்கம் எல்லாம் காயம் வந்துட்டு, இங்க கண்டல் எல்லாம் இருக்குது, 2 காலும் காயம். ஆகவே இது என்ன பிரச்சனை? இந்த கண்ணாடி ஒழுங்கா போடாத பிரச்சனை. புதுசா கொடுத்தாங்க, இப்படி விழுந்துட்டு ஐயோ சொத்தான் தள்ளி விட்டுட்டான், அப்படி இப்படி எல்லாம் குற்றச்சாட்டு. எனக்கு விருப்பம் இல்லை. இதுக்கு ஸ்பெக்ஸ் புதுசா கொடுத்தாங்க, அது இந்த கண்ணுக்கு என்ன ஒழுங்கா செட்டில் பண்ணப்படவில்லை. ஆகவே விழுந்தேன். ஆகவே நாம் இப்படியாக நம்முடைய குட்டி குட்டி படகுகளை வைத்து நாங்கள் அப்படியே குட்டி குட்டியா இன்னும் சேர்த்து மலை போல பிரச்சனை கொண்டாதபடி என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பிழை என்ன, நமக்குள்ளே இருக்கிற குற்றம் என்ன, குறை என்ன என்பதை அந்த சாத்தானானவன் திடீரென்று சமாதானத்தை கொண்டு வர போகிறான். ஆகவே அவன் என்ன இப்படியான சமாதானம் கொண்டு வருவான்? நிறைய அற்புதங்கள் செய்வான். போதனையிலே அவன் அற்புதம் செய்வான், செய்கிற கிரியைகளிலே அற்புதம் செய்வான், அரசியலிலே அற்புதம் செய்வான், பொருளியல் ரீதியிலே அற்புதம் செய்வான். எல்லா இடத்திலும் அவன் சமாதானத்தை கொண்டு வருவது போல கொண்டு வர. ஏனென்றால் வேதத்திலே பவுல் சொல்லுகிறார், அந்த பாணாக்கும் அருவருப்பு அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே, அதாவது எருசலேமிலே தேவாலயத்திலே நிற்கிறதை நீங்கள் காணும் போது அந்த நாள் சமீபம் என்று அறிந்து கொள்ளுங்கள். சபையை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகுதான் ஆன்டி கிரைஸ்ட் வருவான் என்று இல்லை, அவன் பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்கிறதை நீங்கள் காணும் போது என்று பவுல் சொல்லி இருக்கிறபடினால் அவனுடைய மகாபத்திரவ காலத்தின் கடைசி கட்டத்திலே நாங்கள் இருக்க மாட்டோமே தவிர அவன் பூமிக்கு சமாதானத்தை கொண்டு வருவதை நானும் நீங்களும் காண போகிறோம். அவன் தேவாலயத்தை கட்டுகிறதுக்கு அனுமதிக்கிறதை நானும் நீங்களும் காண போகிறோம். ஆகவே இப்படி வரப்போற சமாதானத்திலே நாம் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். நானும் தம்பியிடம் சொன்னேன், தம்பி தம்பி இன்னைக்கு இதை விட்டுட்டு வேறு ஒரு செய்தி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சாடியான பயம் வந்தது. இது சொல்வது ஏன்னா உலகமெல்லாம் சொல்லி வருகிறேன், ஆனால் இங்கே சொல்லும் பொழுது நிறைய பிரச்சனை. பாருங்க, சொல்ல வருகிறதுக்கு ஒரு few minutesக்கு முதல் திடீரென ஒரு பெரிய ஒரு இடி போல எனக்கு விழுந்தது. ஆகவே உண்மையாகவே அதாவது சபையை எடுத்துக்கொள்வதற்கு தான் கர்த்தர் வருகிறார். விசுவாசிகளை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் இந்த சபையை வைத்திருக்கிறார். ஆகவே இந்த சபையானது இப்படியான செய்திகளையும் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்குது, ஆயத்தமாக வேண்டியது அவசியமாக இருக்கு. எசேக்கியேலிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது கோபமாக யுத்தத்துக்கு சத்துருவை ஆயத்தமாக என்று. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, விழித்திருங்கள், வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், அதாவது காத்திருங்கள், இப்படி சொல்லப்பட்டிருக்குது. சபையான நாம் காத்திருக்க வேண்டும். அடுத்த பாயிண்ட் வந்து நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். லூக்கா 12வது அதிகாரம் 35 36 யாராவது எடுத்தால் வாசிங்க. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிவதாகவும்
அந்த எஜமான் மரியாதையிலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு பிரச்சனை எப்பொழுது வருவார் என்று பார்க்கின்ற மனிதனுக்கு ஒப்பாவும் இருந்தார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். நாம் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் பொழுது 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார். முதலாவது, காத்திருப்பது என்று சொல்வது என்னன்னு சொன்னால், சரியான நேரத்திலே இயேசு எப்பொழுது வருவார் என்று தெரியாது, ஆனால் அவர் கொடுத்த ரட்சிப்பின் வசனங்களை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அதை குறித்து இப்பொழுது பேச எனக்கு நேரம் இல்லை. அதுமா அவர் கொடுத்த ரட்சிப்பை நாங்கள் ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த உறவு, ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை, இவற்றிலே நாம் இறுக்கமாக நம்முடைய ரிலேஷன்ஷிப்பை வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், அந்த காயின் ஆபேல் அவர்கள் அதிகம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது காயின் ஆபேலை கொலை செய்தது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. முதலாவது, அம்மாவும் அப்பாவும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். 2வது, அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் 2 பேருமே பலியை கொண்டு வருகிறார்கள். அண்மையிலே நான் ஒரு கம்யூனி கேம்புக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பிரீச்சர் வந்திருந்தார். அவர் சொன்னார், நான் காயின் நல்லவன் என்பதை ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படி என்று சொல்லி சொன்னாரு. ஆகவே உண்மையாக இந்த நாட்கள்ல இப்படியான தவறுகள் வருகிறது. இதுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். காயினை குறித்து வேதமே சொல்லுகிறது, அவன் பொறாமையினால் அல்லவோ தன்னுடைய அதாவது சகோதரனை கொலை செய்தான் என்று சொல்லி. அங்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்ட உடனே காயினுக்கு முகம் வேறுபடுகிறது. அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். ஆகவே நாம் அதாவது ஆராதனை செய்யும் பொழுது அல்லது கர்த்தருக்கு என்று சில காரியங்களை செய்யும் பொழுது நாம் முழு மனதோடு செய்ய வேண்டும். ஆபேல் விசேஷமானதொன்றை எபிரேயரிலே பார்க்கிறோம். காயினை பார்க்கிலும் விசேஷமானதொன்றை கர்த்தருக்கு கொடுத்தான். மகன் சொன்னார், எடுக்க முடியாததொன்று வெட்டி அது மரித்தது பின்பதாக ரத்தத்தோடு கொண்டு வந்தார். நாங்கள் விசுவாசத்துக்காக ரத்தம் சிந்துகிறோமா? மரித்து விட்டோமா? விசுவாசத்துக்காக உலகத்துக்கு நாங்கள் மறைத்து விட்டோமா? உலகமும் எனக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். நான் எனக்கு மரித்து விட்டேனா? அல்லது நான் எனக்கு 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 என்னுடைய குடும்பம் என்னுடையது என்று சொல்லி நாம் சொல்லுகிறோமா? ஆகவே முதலாவதாக, அதாவது காத்திருக்கிற நாம் மாம்சத்துக்கு மறைத்தவர்களாய் இயேசுவுக்கு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே காத்திருக்கும் பொழுது அவரை தேட வேண்டிய முறைப்படி நாம் தேடி காத்திருக்க வேண்டும். அதாவது சில வேளைகளில் நானும் தவறு செய்கிறேன். எப்படி செய்வேன் என்று சொன்னால், சில வேளைகளில் அதாவது ரொம்ப டயர்டா போய்விட்டால், அதாவது காலையில் எழும்ப பிந்தி போயிட்டது என்று சொன்னால், அந்த காலையில் ஜெபம் குறைந்து விடும். வேதம் வாசிப்பேன், அது முக்கியம், வாசித்துக் கொள்ளுவேன், ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லுவேன். ஆனால் அந்த ஜெபம் குறைந்து விடும். அப்படி ஜெபம் குறைகிறதுனாலே அன்றைக்கு நான் எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள நான் மாட்டிக்கொள்ள. ஏனென்றால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரம், குறிப்பிட்ட அளவு நேரத்தை நான் வைத்திருக்கிறேன். அந்த குறிப்பிட்ட அளவு நேரம் நான் கொடுக்கிறதுக்கு குறைந்து விட்டால் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டுகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அப்படி என்று ஏசாயா 40வது அதிகாரத்தில் 31வது வசனம் சொல்லுகிறது. அவை காத்திருக்கிறது என்பது நீடிய பொறுமையை கொண்டு வருகிறது. நாம் காத்திருக்கும் பொழுது சில வேளையில சாத்தான் என்ன செய்வான்? அதாவது எங்களுக்கு அதாவது இலகுவாக குறுக்கு வழியிலே எங்களுக்கு விருப்பமாய் கேட்கிறவங்க கொண்டு வருவான். அப்படி கொண்டு வரும் பொழுது நாம் இது கர்த்தர் கொடுக்கிறாரா என்று பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் கொடுக்கிற அந்த கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபத்திலே பெற்றுக்கொள்ளுகிற காரியம்தான் நமக்கு அது அதாவது ஆசீர்வாதமாக இருக்க முடியும். கர்த்தருக்கு காத்திருக்காதபடி அவசரமாக நாம் எதுவும் செய்வோம் என்று சொன்னால் அது நமக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். முதலாவதாக காத்திருப்பதிலே அறை கட்டி கொண்டு இருக்க வேண்டும். சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டினவர்களாய் எபேசியர் 6:14 சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் வேத வசனத்தின்படி கச்சை, அதாவது பெல்ட் கட்டுறது எதற்காக கட்டுவார்கள் என்று சொன்னால், அவர் அந்த பழைய ஏற்பாட்டிலே பழைய காலத்திலே பெல்ட்டை கட்டியவர்கள் என்ன செய்வார்கள்? யுத்த வீரர்கள் அந்த கத்தி, அந்த தங்களுக்கு தேவையான அந்த இப்படி கவன் அது இது எல்லாத்தையும் அந்த பெல்ட்டிலே தான் போட்டுக்கொள்வார்கள். ஆகவே அந்த நாட்கள் அந்த கச்சை இறுக்கமாக இல்லாவிட்டால் அது
விழுந்து விடும். அது மாத்திரமல்ல, இந்த பொடியை இறுக்கமாக வைத்துக்கொள்ளும். ஒரு யுத்த வீரனுக்கு அது ஒரு முக்கியமாக இருக்கிறது, கச்சை கட்டுவது என்பது. இன்றைக்கு ஆவிக்குரிய யுத்தத்திலே சத்தியம் தான் நம்முடைய கச்சையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை நமக்கு சத்தியமாக இருக்கிறது. ஆகவே இந்த சத்தியத்தை நாம் கட்டி சத்தியத்திலே பலமாக இருக்கிறோமா? எந்த ஒரு ஆடியானாலும் சரி, இடுப்பிலே கட்டுறதா இருந்தால் அந்த இடுப்பில் அது இறுக்கமா இல்லாட்டா அது அலங்கோலமா போயிடும். சில இப்ப நாட்கள்ல குறைந்து விட்டது, ஆனால் ஸ்டில் ஒரு சிலர் இருக்கிறார்கள். தம்பிமாரை பார்த்தா எனக்கு கவலையா இருக்கும். ஏன்னு சொன்னா, சிலர் அந்த பஸ்ல பிரயாணம் செய்கிறவங்க மேல இருந்து அங்கு வருவாங்க. பாரிதாபமா இருக்கு. ஏன்னா இங்க கட்ட வேண்டியது இங்க கட்டி இருப்பாங்க. ஒரு அவசரத்துக்கு ஓட வேணும்னா தடக்கி விழுந்துருவாங்க. என்னுடைய கன்சர்னே அதுதான். ஒரு நாள் போயிட்டு சொல்லிட்டேன், தம்பி இப்படி எல்லாம் கட்டி இருக்கு, ஒரு அவசரத்துக்கு ஓடுறதுன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி சிரித்து போட்டு தூக்கி விட்டாரு. அப்போ உண்மையாக கச்சை இங்கே கட்டி இருக்கிறதுக்கான இன்றைக்கு பாருங்க, உலகம் என்னென்ன எல்லாம் கச்சை கட்டுறது இடுப்பிலே கீழே போனபடி நான் இன்றைக்கு ஆபத்தாக அவர்களுக்கு முடிய போகிறது. இன்றைக்கு உலகத்துல எல்லாமே பாருங்க, அந்த நாட்களே அயன் பண்ணி போட்டா தான் ஒழுங்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு கசக்கி போட்ட சட்டைக்கு கூட காசு கொடுத்து வேண்ட வேண்டி இருக்குது இல்லையா? இது என்ன ஃபேஷன், எல்லாம் அலங்கோலமும் ஃபேஷனா வந்துட்டது. எல்லாம் நல்லதெல்லாம் இப்ப ஃபேஷன் இல்லையா? ஒருத்தர் சொல்றாரு, மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்க மலைப்பிரசங்கம் இப்பொழுது இருக்கிற இளம் சமுதாயத்துக்கு அது அநாகரீகமாக இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் சொல்றாங்க, ஒரு சில தலையாட்டுறீங்க தெரியும். அப்ப உண்மையாக இப்பொழுது தேவ வசனத்துக்கு விரோதமான காரியங்கள் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையிலே இருந்து பேசிக் கொண்டிருக்கார்கள். இன்றைக்கு சத்தியத்துக்கு ஒரு விதமான கவனமும் செலுத்தாதபடி இருக்கிறது. ஆகிய சத்தியத்தை நாம் கட்டி சத்தியத்தின்படி வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய பலனாக இருக்குது. இரண்டாவது, விளக்கு எரிகிறதாக. உண்மையாக நாங்க சிலூன்ல வாழ்ந்தாங்க. அங்கே என்னுடைய ஊர் பட்டத்தெரிப்பு வடலியரப்பும். அங்கே நான் இருந்த நாட்கள்ல எலக்ட்ரிசிட்டி வரவில்லை. ஆகவே நாங்க விளக்கு கொடுத்து தான் வாழ்ந்தோம். அது 2 விதமான விளக்கு இருக்கும். ஒன்று வெளியிலே எரியும், ஒன்று லந்தன் சொல்வார்கள், உள்ளே 3, இன்னொன்று பெட்ரோல் மேக்ஸ் சொல்வார்கள். இவை எல்லாம் இருக்கின்றன. ஓகே, இப்பொழுது அந்த விளக்குகளை என்ன செய்வோம்? நாங்க படுக்கும் போது தணித்து வைப்போம். ஆகவே எதற்கு தணிக்கிறோம்? தூங்குறதுக்காக. ஆகவே சில வேளைகளில நாங்க அப்படி செய்து நான் பார்க்கல, மரக்காலின் கீழ் வைக்கிறது, சில பேர் பெட்டுக்கு கீழே எல்லாம் வைப்பார்களாம். அப்படி வைக்கிறது எல்லாம் என்ன? தூங்குறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இங்கு என்ன சொல்லுகிறார்? உங்கள் விளக்கு எரிகிறதாக. நாம் 10 கன்னிகளை குறித்து பார்த்திருக்கிறோம். அந்த 10 கன்னிகளிலும் நல்ல குணங்கள். எல்லாரும் ஜெபித்தாங்க, எல்லாரும் தீவட்டி எடுத்தாங்க, எல்லாரும் தீவட்டி எரிய வைத்துக் கொண்டுதான் இருந்தாங்க, எல்லாரும் படுத்தாங்க, நித்திர கொண்டாங்க, எழுந்திருந்தாங்க. இயேசு அந்த சத்தமும் எல்லாருக்கும் கேட்டது. ஆனால் 5 பேருக்கும் எண்ணெய் குறைவாய் இருந்தது. எண்ணெய் குறைவாய் இருந்தபடியினால் அவர்கள் எண்ணெய் வாங்க போன பொழுது அவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே விளக்கு எரிகிறதற்கு தேவையான அளவு எண்ணெய் இந்த நாட்களில் தான் நாங்கள் சம்பாதிக்கலாம். இந்த நாட்களில் தான் நாம் சம்பாதிக்கலாம். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் சம்பாதிக்க முடியவே முடியாது. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையிலே நாம் எல்லாம் கர்த்தர் நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பம், திருமணம் எல்லாமே கொடுத்திருக்காரு, உத்தியோகம் எல்லாமே கொடுத்திருக்காரு, என்ஜாய் பண்ண வேண்டும் தான். ஆனால் நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் அவற்றை விளக்கு, ஆவிக்குரிய விளக்கு தணிந்து விடாதபடி. 10 பேரும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் 5 பேரிடத்தில் எண்ணெய் இருந்தது, போதவில்லை. இதுதான் எனக்கு ரொம்ப கவலை. அவங்க எண்ணெய் இருந்தது, அபிஷேகம் இருந்தது, வேத வசனம் இருந்தது, அவர்கள் வசனத்தை குறித்து நன்றாக பிரசங்கித்தார்கள். ஆனால் குறைவாக இருந்தபடினால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நான் தான் கணக்கு சொல்ல முடியும், உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் கணக்கு சொல்ல முடியும். ஆகவே எண்ணெய் குறையாதபடிக்கு எண்ணெயை வர்த்திக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1 பேதுரு 1:13 சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய மனதிலே இறுக்கமாக கர்த்தருக்கு என்று தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். எரேமியா 29:11 சொல்லுகிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கு உங்கள் மேல் நினைத்திருக்க நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு. மனதிலே கர்த்தருக்கு நல்ல எதிர்பார்ப்பு, நான் கர்த்தருக்கு இப்படி வாழுவேன், கர்த்தருக்காக இதை
செய்வேன் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுத்து நிற்கும் பொழுது நிச்சயமாக அது கர்த்தருக்காக கட்டப்பட்ட ஒரு அறையாக இருக்கும். ஆகவே நம்முடைய விளக்கு எரிகிறதற்கு நாம் கர்த்தருக்கென்று நாம் எண்ணெயை சேர்த்து வைக்க வேண்டியது, அபிஷேகத்தில் நிறைந்திருப்பது, வேத வசனங்களின்படி எவ்வளவு வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்களாம். அங்கே நாளேட்டில் அவர் குறிப்பிடப்படுகிறதா. நீங்கள் எவ்வளவுக்கு வேதம் வாசித்து தியானம் பண்ணீர்களோ ஒவ்வொரு நாளும் டிக் பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளும் விழுத்துக்கு ஜெபம் பண்றாங்க, இவ்வளவுக்கு வேதம் வாசிக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட டைரியை கர்த்தர் வைத்து எழுதுகிறாராம். ஆகவே வேத வசனத்துக்கு எவ்வளவுக்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கு நான் எவ்வளவுக்கு கீழ்ப்படுகிறேனோ, இன்றைக்கு எவ்வளவுக்கு நான் தேவனுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்கிறேனோ அவ்வளவுக்கு என்னுடைய விளக்கை எரிவதற்கு அங்கே தேவன் நமக்கு எண்ணெய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவருமான கர்த்தர். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஐயா நான் ஜெபிக்கிறது குறைந்து விட்டது ஆண்டவரே, நான் வேதம் வாசிக்கிறது குறைந்து விட்டது, நான் உமக்கென்று வாழுகிறது குறைந்து விட்டது ஆண்டவரே, நான் உமக்காக வாழ விரும்புகிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் இன்றைக்கு it is not too late. It is not too late. இன்றைக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லம். நெறிந்த நாளலை முடியாதவர், மங்கி எரிகிற திரி அணையாதவருமான கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவரே நான் வெறும் பாத்திரம், எனக்கு எண்ணெய் ஊற்றும் அந்த பொல்லாத சாத்தான் கொண்டு வருகிற அந்த சமாதானம் என்று சொல்லப்படுகிற அந்த அநித்தியமான சமாதானத்துக்குள்ளே நான் போக மாட்டேன். நித்திய சமாதான பிரபு நீங்க கர்த்தாவே. ஆகவே நான் உம்முடைய சமாதானத்துக்குள்ளே வருவதற்கு காத்திருக்க போகிறேன். என்னுடைய விளக்கு எரிகிறதாக இருக்க நான் வைத்திருக்க போகிறேன். நான் உமக்காக காத்திருப்பேன் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய விளக்கை எரிய வைப்பார். அவர் துண்டித்து போகிறவர் அல்ல, அவர் சுத்திகரிப்பார். அதாவது எந்த விளக்கு அதாவது கண்டில்ஸ் எரியும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம், அந்த கருத்து போய் இருக்கிறத வெட்டிட்டு அதை நாங்கள் திரும்ப ஏற்றும் போது அது பிரகாசமாக எரியும். ஆகவே நமக்குள்ளே அப்படி எரிந்து போன கருத்து போன காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் நாமே யோசித்து பார்ப்போம். எரிந்து போன கருத்து போன தீபம் எரிய முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற காரியம் எது இருக்கிறதோ அந்த காரியத்தை பார்த்து ஆண்டவரே எனக்கு நறுக்கும், கிளைகள் நறுக்கும், எனக்குள்ளே இருக்கிற களைகளை பிடுங்கும் ஆண்டவரே, நான் விட்டு கொடுக்கிறேன். அந்த பொல்லாங்கனுடைய சமாதானத்துக்குள்ளே நான் அதாவது அவனுடைய பொய்யான சமாதானத்துக்குள்ளே நான் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி இந்த கிருபையின் காலத்திலே உமக்கென்று நான் வாழ கிருபை தாரும் என்று சொல்லி நாம் கேட்கும் போது நிச்சயமாக அவர் தனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு உண்மையாக நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வருகிறது. விழிப்போடு ஜாக்கிரதை. அதுக்காக ஒவ்வொரு நாளுக்கு கிழமையில் 7 நாளும் 24 மணி நேரம் நீங்க நித்திர முடித்தது என்று வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது ஜாக்கிரதையோடு கூட உலகத்தில் நடக்கிற காரியங்கள், வெளியில நடக்கிற காரியங்கள், எனக்குள்ளே நடக்கிற காரியங்கள், இவற்றை பார்த்து நான் உண்மையாக கர்த்தரோடு கூட இருக்கிறேனா, எனக்கு வருகிற நினைவுகள், எனக்கு வருகிற ஃபீலிங்ஸ், உணர்வுகள் எல்லாம் கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கிறதா, நான் ஒன்று விரும்புகிறேன் என்று சொன்னால் இது நான் வாங்குவதனாலோ அல்லது இந்த நபரோடு சேர்வதனாலோ இதுக்கு கர்த்தருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா என்று சொல்லி நாம் பார்த்து உண்மையாக கர்த்தருடைய சித்தப்படி வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்பது அதுவாக தனது விழிப்போடு காத்து ஜாக்கிரதையோடு கூட நாம் காத்திருக்க வேண்டியது. கர்த்தருக்கு சித்தம் இல்லாத எல்லாவற்றையும், கருகி போயிருக்கிற எல்லாவற்றையும், நெறிந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்கள் களைகளை பிடுங்கி எனக்குள்ளே இருக்கிற அப்படியாக நெறிந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் அகற்றி என்னை சுத்திகரியும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது நிச்சயமாக அவர் நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு உண்மையின் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் பார்த்தோம் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. மூன்றாவதாக ஆயத்தமாக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நான்காவதாக இதோடு கூட முடிக்க போகிறேன். அதாவது கேட்டின் மகனுக்கு விலகி நடக்க வேண்டும். கேட்டின் மகன் என்று சொல்லும் போது 2 தெசலோனிக்கர் 2:3 இது சாத்தானை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. கேட்டின் மகன் என்று சொல்லப்படுகிறது. சாத்தானுடைய குணாதிசயங்கள், கேடான எண்ணங்களை, கேடான நினைவுகளை, கேடான செய்கைகளை நமக்குள்ளே அவன் கொண்டு வருகிறான். கேட்டின் மகன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 2:3 எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில்
விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்நாள் வராது. உண்மையாக இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தானை குறித்து. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நான் பாஸ்டர் பிரேம்குமாரிடம் கூட கேட்பேன், பிரதர்ஸ் இது சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு இடைக்கிடம் கேட்டின் மகன் வர பார்க்கிறது ஏன்? நான் எப்பொழுதுமே போய் சொல்லது விரும்புறதில்லை. எனக்கும் இடையில ஏதாவது ஒரு பயத்தை கொண்டு வந்து அந்த ஏதாவது ஒரு சின்ன பொய்யை சொல்ல வச்சுட்டு அந்த பொய்யை சொன்னதுக்கு பிறகு என்ன நடக்கும்? ஐயோ ஜெபிக்க முடியாது, வேதம் வாசிக்க என்ன பொய் சொல்லியாச்சு. அப்ப உண்மையாக நாம் கேட்டின் மகன் அதாவது வெளிப்பட்டாலுடைய ரட்சிக்கப்பட்ட எங்களுக்குள்ளும் ஒரு சின்ன லிங்க், ஒரு சின்ன ஒரு ஓட்டு நாங்கள் விடுவோம் என்று சாத்தான் அதாவது பெரிய ஒரு வாசல் திறந்தா தான் வருவான் என்று இல்லை. அவன் ஒரு சின்ன ஒரு ஓட்டு இருந்தாலே அவனுக்கு வருவதற்கு போதும். ஒரு சின்ன காரியம் நாங்கள் விட்டு விட்டால் அவன் வந்து அப்படியே குடிக்கொண்டு, அதிலே நான் வேதம் சொல்லுகிறது சாத்தான் துரத்தும் போது அவன் ஓடி போவானாம், ஆனால் திரும்பி வரும் பொழுது கூட்டி பெருக்கி அது வெறுமனையே இருக்க கண்டால் 7 மடங்கு பொல்லாத ஆவிகளோட வந்து அவன் முன்னிலைமையை பார்க்க பின்னிலைமையை குழப்பி போடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உண்மையாக அந்த கேட்டின் மகனானவனுக்கு ஒரு சின்ன பொய்க்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு சின்ன காரியம் யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு அல்லது யாராவது ஒரு அதாவது ஒரு உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்துக்காக கொஞ்சம் கத்தரை விட்டு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நீங்க கத்தரை விட்டபடி நான் சாத்தானுக்கு ஒரு படி அல்ல 10 படி நீங்கள் விட்டு கொடுக்கிறீர்கள். அவனுக்கு அதிகமாய் கிட்ட வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் அவன் கிட்ட வருவான் என்று பெர்க்மன் சொல்லியிருக்கான். நான் சொல்லுகிறேன், ஒரு சின்ன தப்பு சாத்தான் வந்து உங்களை பிடித்து கட்டுவதற்கு பொல்லாத சிந்தனைகள், விருப்பம் இல்லாத பவுலே தவிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? ஐயோ நிர்பந்தமான மனிதன் நான், இந்த பாவ சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? இது யாரும் இல்லை, ஜாய்ஸ் சொல்லவில்லை, பெரிய பவுலடியார் சொல்லுகிறார். ஐயோ நிர்பந்தமான மனிதன். ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனும் இப்படி தவிக்க வேண்டும். ஆண்டவரே பரிசுத்தத்துக்காக, உண்மைக்காக, சத்தியத்துக்காக, நீதிக்காக நான் தவிக்கிறேன் என்று சொல்லுது. அவனுக்கு தாகம் இருக்க வேண்டும். பவுல் அதனால் தான் சொல்லுகிறார், ஐயோ நிர்பந்தமான மனிதன் தான், இந்த பாவ சரீரத்தில் என்னை விடுவிப்பவன் யார் என்று கதறவர். அந்த கதறலோடு போகவில்லை. அங்கே திமுக சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை இப்படியான சூழ்நிலையிலே தவித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு நல்ல செய்தி, பவுலுக்கு ஜெயம் கிடைத்தது. இந்த உங்களுடைய நினைவுகளிலே, உங்களுடைய சூழ்நிலைகளிலே வருகிற இந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை தேடுங்கள். உங்களுக்கு என்ன அது நினைவின் போராட்டமோ, உணர்வின் போராட்டமோ, அதாவது செய்கைகளின் போராட்டமோ, ஃப்ரெண்ட்ஸாக வருகிற போராட்டமோ எதுவா இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் உதவி செய்வார். பவுல் அப்படி ஜெபித்தபடினால் முடிவிலே என்ன சொல்லுகிறார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். முதலாவது போய் நான் உங்களுக்கு சொன்னேன், விசுவாசத்தில் உறுதியா இருக்க வேண்டும் என்று. விசுவாசத்துக்காக நல்ல போராட்டத்தை பவுலடியார் போராடி விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் அதில் விரும்புகிற எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லி போட்டு போனார். அவர் பிரசன்னமாதற்கு, அவருடைய வருகைக்குத்தான் நாம் காத்திருக்கிறோம். இயேசு பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அதை விசுவாசிக்கிறோம், காணாமலே விசுவாசிக்கிறோம். இன்று காணாமல் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் வரப்போகிறார். இந்த உலகம் சொல்லுகிறது வருகிறார் வருகிறார் என்று சொல்லுகிறார்களே, சொல்லி இவ்வளவு காலம் வரவில்லை, இதையெல்லாம் பம்மாத்து என்று சொல்லி பலரும் சொல்லுகிறார்கள். ஆனால் இது உண்மையான சட்டம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும் பொழுது தன்னுடைய சபை எப்படியான சபையாக இருக்க வேண்டும்? விசுவாசத்துக்காக போராடுகிற சபையாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை சத்தியம் என்ற கட்சி அறையிலே கட்ட சபையாக இருக்க வேண்டும். விளக்கு எரிகிற சபையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிற சபையாக இருக்க வேண்டும். கேட்டின் மகன் கொண்டு வருகிற பெருமை, பொறாமை, நான் சொன்னேன் காயின் பொறாமையினாலே தான். பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் என்று சொல்லி நீதிமொழிகளிலே சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார். பொறாமையோ என்றால் ஒரு பொய்யனோட நிற்கலாம், ஒரு விவசாயக்காரனோடு நிற்கலாம், ஒரு குடிகாரனோடு நிற்கலாம். ஆனால் பொறாமை உள்ளவனோ என்றால், பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார்? நம்முடைய இருதயத்தை தட்டி பார்ப்போம். நமக்குள் என்ன இருக்கிறது? என்ன இருந்தாலும் நெறிந்த நாள்ல முறியாத இயேசு நம்மை அழைக்கிறார். மங்கேறிய திரிய அணையாத இயேசு நம்மை அழைக்கிறார். அவருக்கு விட்டு கொடுப்போம் என்றால், ஆண்டவரே நான் உலகத்தை நேசித்திருக்கிறேன், நம் அன்னையும் ஆண்டவரே
கேட்டின் மகனுக்கு விலகி நான் உண்மை பிடித்துக் கொள்ள பவுலை போல வாஞ்சிக்கிறேன். விசுவாசத்துக்காக வாழ நான் வாஞ்சிக்கிறேன். ஆயத்தமாக இருப்பதற்காக நான் சத்தியத்தை என்னுடைய அறையிலே கட்டி என்னுடைய அபிஷேக எண்ணெயிலே நான் அனுதினமும் நான் வளரத்தக்கதாய் கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதான அந்த அபிஷேக மலையிலே நான் நீர் வருவதற்கு முன்பதாகவே அனுபவிக்க எனக்கு கிருபை தாரும். உமக்கு என்று காத்திருப்பேன் ஆண்டவரே. இப்படி சொல்ல போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நானும் தான். யாருமே இதிலே முற்றிலும் தேர்ந்தவர்கள் இல்லை. ஆகவே நான் என்னுடைய இயேசுவை சந்திக்க போகிறேன். அவரை முகமுகமாய் பார்க்கிறதுக்கு நான் ஆயத்தமாக போறேன். அந்த கேட்டின் மகனுக்கு விலகி நிற்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை நான் வெளியே முன்னாக கூப்பிட போறதும் இல்லை, உங்களை எழுந்து நிற்க சொல்ல போறதும் இல்லை. உங்களுடைய கருத்தை உயர்த்துவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவோட வருகை இன்றைக்கோ நாளைக்கோ அல்லது 20 வருஷம் கழித்தோ நமக்கு தெரியாது. ஆனால் வரப்போகிறார். இங்கே பார்த்தோம், அதாவது துன்புறுத்தல் மிக மிக நெருங்கி வருகிறது. உங்களுக்கு தெரியாது, இந்த தேசத்திலும் இன்றைக்கு நாங்கள் சமாதானத்தோடு ஆராதிக்கிறோம். ஆனால் ஒரு சில வாரமோ ஒரு சில நாட்களோ ஒரு சில மாதங்களோ அல்லது வருஷங்களோ தெரியாது, நாம் இப்படி குந்திருந்து ஆராதிக்க முடியாத நிலைமை இஸ்லாமியர்கள் கொண்டு வர போறார்கள். இது நான் சொல்லவில்லை, அரசியல் வட்டாரம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய வட்டாரங்கள் சொல்லுகிறது. ஆகவே நான் அதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம். மாரநாதா, நானும் சிஸ்டர் சோமாவும் இந்த பின்னாலே இருந்து மண்டேஸ்ல நாங்கள் ஜெபிப்போம். அப்பொழுது நாங்கள் கேட்கிறது 2 பேரும் ஆழ்வோம், மாரநாதா மாரநாதா, கர்த்தரான இயேசுவே வாரும் என்று சொல்லி. யாருக்கு வேண்டும் இந்த இயேசு? யார் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை இயேசுவோடு உயர்த்த போறீர்கள்? உலகத்தின் ஆசை இச்சைகள் ஒளிந்து போகணும். உலக சிநேகம் நம்மை வஞ்சிக்கும், கேட்டின் மகன் நம்மை வஞ்சிப்பான். ஆனால் விசுவாசத்தை நாம் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதி என்கிற எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொன்ன அந்த வெற்றி உங்களுக்கு கொடுப்பதற்கு இயேசு ஆயத்தமாயிருக்கிறார். எனக்காக ஜெபியுங்கள் சகோதரி. நான் இந்த நீதியின் இடத்தை பெறுவதற்கு அதிக வாஞ்சையோடு இருக்கிறேன் என்று சொல்லுவர்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். Hallelujah. Thank you sisters. Thank you. Hallelujah. Thank you brothers. Thank you sister. Oh, praise your holy name Father. Praise your holy name Father. உங்களுடைய அப்பாதவனை பிள்ளைகள் கர்த்தாவே, கரங்களை உயர்த்தின பிள்ளைகள், உயர்த்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் காண்கிறவர் கர்த்தாவே. ஆண்டவர், உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தாவே, உலகத்தின் வெள்ளியோ பொன்னையோ கேட்டு அல்ல கர்த்தாவே, உலகத்திலே எங்களுக்கு இன்றைக்கு ஒரு சமாதானம் வேண்டும் என்பதை கேட்டு அல்ல, உமக்காக நல்ல போராட்டம் போராட போகிறோம். இந்த உலகத்திலே சத்துரு கொண்டு வருகிற அந்த பொய்யான சமாதானம், திடீரென்று ஒரு சமாதானம் வரப்போகிறது. அதற்கு அல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் என்று பிள்ளைகள் கையெழுத்தி இருக்கிறார்கள். ஆண்டவர், ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய ரத்தத்தை நான் பூசுகிறேன். அவர்கள் எடுத்த தீர்மானத்தில் உறுதியா இருக்க கிருபை செய்யும். கை உயர்த்த விரும்பியும் வெட்கத்திலே இருக்கிற பிள்ளைகளையும் கூட நீங்கள் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை கேட்டாவே நீ தொடர்ந்து ஆசீர்வதித்து காக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாத்திரம் இவர்கள் மேல் இருப்பதாக, உம்முடைய கிருபை மாத்திரம் இருப்பதாக. உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகிறதுக்கு எந்த மனுஷ சக்தியாலோ அல்லது மனுஷனுடைய புத்தியாலோ ஞானத்தாலோ முடியாது கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையால் தான் எங்களை ஆயத்தமாக்க முடியும். ஆகவே எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கிருபை கருத்தை வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடும், ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திற்கு தான். Yeah.
ஒரு சில அறிவித்தர்கள் நிறைவு ஜெபித்து இந்த ஆராதனை முடித்துக் கொள்வோம். பிரதர் கமால் கடந்த வாரம் கூறியது போல ஜெபித்து நாம் இந்த ஆராதனை முடித்துக் கொள்வோம். இருக்கிற இடங்களிலே கரங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நல்ல செய்தியை கேட்டோம், கடைசி காலங்களிலே வந்து நிற்கிறோம் ஐயா. அப்பா, அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை போல எங்களுடைய எண்ணெய் குறைந்து எங்களுடைய தீபம் அணைந்து ஐயோ நாங்கள் கைவிட்டு போயிடாதபடி அப்பா எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, உண்மையில் உள்ள உறவை நாங்கள் வளர்த்து கொள்ள, ஜெப வாழ்க்கையை வளர்த்து கொள்ள, வேத வாசிப்பை வளர்த்து கொள்ள அப்பா அந்த பாதையில எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏதோ தடுமாறி உங்களுடைய பரலோகத்திற்கு வந்து நாங்கள் சேருவது அல்ல ஆண்டவரே. அவர் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று ஒரு ஜெய தொனியோடு கூட உண்மை வந்து அந்த நாட்களிலே நாங்கள் சந்திக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, ஒருவேளை நாங்கள் சதுக்கி போயிருப்போமானால் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நீர் தட்டி எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரை கொண்டாகிலும் தகப்பனை வந்து எங்களை தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனை அப்பா, ஜெப வாழ்க்கையில நாங்கள் தரித்திருக்க எங்களுக்கு கிருபை செய்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சி எங்கள் சபைகளிலே கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்பா, அநேக மக்களை அவருடைய ராஜ்யத்துக்குள் கூட்டி சேர்க்கிற ஒரு சபையாய் சபை வருங்காலங்களிலே இருக்க சுவாமி கிருபை செய்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, கஷ்டத்தோடு துன்பத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்கு கொடுக்கிறோம். ஐயோ, இவர்கள் சந்தோஷமாய் ஆராதிக்கிறார்களே, சந்தோஷமாய் வசனத்தை கேட்கிறார்களே, என்னால் அப்படி விடுதலையோடு ஆராதிக்க முடியவில்லையே என்று ஏங்கி தவிக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களுக்கு கொடுக்கிறோம். அவருடைய பாவங்களை மன்னிப்பீராக, அவருக்கு ஒரு விடுதலையை தருவீராக, ஒரு சந்தோஷத்தை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னென்ன கஷ்டத்தோடு மக்கள் வந்தாலும் அதில் நீ விடுவித்து காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே அப்பா, வேலை ஸ்தலங்களிலே இருக்கிற பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, உடல் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில்
மாறுவதாக. பண பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. திருமணங்களில் உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. தகப்பனே அப்பா, என்னென்ன பிரச்சனையோட பிள்ளைகள் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அப்பா பெற்றோர்களுடைய கரத்திலே தொடுகிறோம் தகப்பனே. அதுகளிலிருந்து நீ விடுவித்து நல்ல பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் படிப்பிற்காக ஏங்கி தவிக்கிற பெற்றோர்களுடைய கரங்களுக்கு கொடுக்கிறோம். நல்ல ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேடி வந்திருக்கிற ஒருவரையும் நீர் வெட்கப்படுத்துவதில்லை என்று வேதமா சொல்லுகிறதே தகப்பனை. தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏதோ வந்தோம், வசனத்தை கேட்டோம், போனோம் என்று அல்ல ஆண்டவரே. வருகிற வாரத்திலே உண்மையில் வளர தகப்பனே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சியை தர, ஒரு வளர்ச்சியை தர தகப்பனே அப்ப நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அப்படியான வாழ்க்கையை நீ தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீதியான நாட்களை இந்த கரங்களுக்கு கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்தி வழி நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Now may the grace of Lord Jesus Christ, the love of God, the fellowship of the Holy Spirit be with us evermore. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உலகமும் மறவாதே. ஆமென். ஆமென். வழக்கம் போல